அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். சரி பிள்ளைகள், நான் கடைசியா என்ன படித்தோம்? கிங்டம் ப்ரொடியூஸ்டா, இராச்சியம் ப்ரொடியூஸ்டா, இராச்சியம் ப்ரொடியூஸ்டாவுக்கு யார் யார் உதாரணம் என்று படித்தோம்? யூக்ளினா, பரமேசியம், பரமீசியமோ பரமேசியம், அமீபா, ஞாபகம் இருக்கும், அமீபா, உல்வா, எல்லாமே விஞ்ஞான பேர் தான். உல்வா, கெலிடியம், கெலிடியம், ஜெலிடியம் அண்ட் சாகசம். சாகசம் வீட்டு எழுதி பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டயட்டம்ஸ், அது விஞ்ஞான பெயர் இல்ல. தாயற்றங்கள் என்பது விஞ்ஞான பெயர் அல்ல. இதுல ஈக்குனா, பரமீசியம், அமீபா இது மூன்றும் கிங்டம் ப்ரோடிசாவுக்குரிய புரோட்டோசோவன்கள். புரோட்டோசோவன்கள் அழைக்கப்படும். புரோட்டோசோவாக்கள், புரோட்டோசோவன்ஸ். உல்வா, எலிடியம், சாகசம், டயட்டம்ஸ் இவ்வளவும் அல்காக்கள், அல்காவுக்குரியவை. என்ன தெரியும்? சிவப்பு அல்கா, பச்சை அல்கா, பொற்கபில அல்கா, கபில அல்கா என்று பல வகையான அல்காக்களை பற்றி நீங்கள் கிரேட் 10 லெவல்ல படிச்சிருப்பீங்க. அவை சம்பந்தமான இவை நாங்கள் இன்று படிக்க போறது. இந்த 1 2 3 4 5 6 7 இந்த 7 அங்கிகளும் என்னென்ன இயல்புகளை கொண்டிருக்கும், என்னென்ன விசேட இயல்புகளை கொண்டிருக்கும் என்று ஒவ்வொன்றா படிக்க போன்றோம். அப்ப கடைசி வகுப்பிலே படித்த அங்கிகள் 2 வகைப்படும். கிங்டம் ப்ரோட்டோசோவன் 2 அங்கி கூட்டம், புரோட்டோசோவன்களும் அல்காக்களும் வரும். முதலாவது புரோட்டோசோவன் அல்லது புரோட்டோசோவுக்கு அங்கி, தலையும் போட்டுக்கொள்ளுங்க. முதலாவது அங்கி யூக்ளினா, விஞ்ஞான பெயர் அண்டர்லைன் யூக்ளினா. ரைட், உங்களோட கையில் இருக்கின்ற நோட்ஸ் படத்துக்கு வாங்க. அந்த படத்தை வைத்தான் படிக்க போன்றோம். அந்த படத்துக்களை வைத்து படிக்க போன்றோம். கிங்டம் ஈக்குலினாவுடைய படத்தை ஒட்டி கொண்டு வர சொன்னேன் நான். ஒட்டினால் ஈஸி பார்க்கறது. பிள்ளைகள் கீறி பார்க்க கூடாது. கீறி பார்க்கறதுக்குரிய படம் இல்லை, சும்மா பார்க்கறதான். படத்தை பார்த்து ஈக்குவலான்னு சொல்ல தெரியணும். அதுலேயே உங்களோட ரிசோர்ஸ் புக்ல இருக்கிற படம், கலர் படமும் இருக்கு, ஈஸியான படங்களும் பிளாக் அண்ட் ஒயிட்ல தந்திருக்கிறேன். ரைட், அவர் எக்ஸாம்பிள் படம் போடலாம், போடாம விடலாம், ஆனால் விஞ்ஞான பேர் கட்டாயம் எழுத தெரியணும். ரைட், பரமீசியத்தை ஈக்குலாவை பொறுத்த வரைக்கும் படத்தை ஒட்டிட்டீங்களா? ஈக்குலாவை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிக்கல் அங்கி என்பது இப்படி படத்திலே விளங்குது. ஒரு தனிக்கல் அங்கி என்பது விளங்குது உங்களுக்கு, சரியா? அவே மோலாது பாயிண்ட் எழுதுங்க. மோலா டாட் ஈக்குலா, மோலா டாட் உடனே கைது கைது போவோம். ஈக்குவல் என்பது தனிக்கல் அங்கி என்பது விளங்குது. அவே மோலா டாட் தனிக்கல அங்கி, தனிக்கல அங்கி. ஸ்ட்ரோக் தொடர்ந்து தனிக்கலத்தால் ஆனது. தனிக்கல அங்கி ஸ்ட்ரோக் தனிக்கலத்தால் ஆனது. இரண்டாவது டாட் ஈக்குலாவை வருங்கனால் பார்க்க முடியுமா? இல்ல, ஈக்குலாவை வருங்கனால் பார்க்க முடியாது. நுணுக்கு காட்டியோட மட்டும் தான் பார்க்கலாம், எல்எம் சூடாக தான் பார்க்கலாம்.
உயர் வலுவில் பார்க்கலாம். ஆகவே 2வது டாட். இடைவெளி விட தேவையில்லை. 2வது டாட். அடுத்த கோடு நுணுக்கு காட்டிக்குரியது. நுணுக்கு காட்டிக்குரியது. ஸ்ட்ரோக் நுண்ணங்கி. நுணுக்கு காட்டிக்குரிய ஸ்ட்ரோக் நுண்ணங்கி. மூன்றாவது டாட் வாலிடம். எங்கே வாழும் என்று சொல்ல போறோம். ஈக்குலாம் வாழ்வது எங்கே? சாதாரண ஃப்ரெஷ் வாட்டர் நன்னீரிலே வாழும். மாசடைந்த நீர்ல இருக்கும். மாசடைந்த நீர்லையும் இருக்கும். ஈரலிப்பான மண்ணிலும் இருக்கும். நீரை கொண்ட ஈரலிப்பான மண். அதாவது நன்னீரால் மாசுபட்ட மண் அப்படி இருக்கும். ஆகவே வாலிடம் டேஷ் நேருக்கு. நன்னீர் சின்ன சின்ன எழுத்து ஒரே கோல்ல வந்து ஈஸியா இருக்கும் வாசிக்கிறது. நன்னீர் கோமா பக்கத்துல மாசடைந்த நீர். நன்னீர் கோமா மாசடைந்த நீர். கோமா ஈரலிப்பான மண். ஈஸி தானே? வாலிடம் நன்னீர் மாசடைந்த நீர் கோமா ஈரலிப்பான மண். ரைட். இந்த பாயிண்ட் மாதிரி ஈஸியான்னு நினைக்கிறேன். முதலாவது பாயிண்ட் தனிக்கலங்கி. இரண்டாவது பாயிண்ட் இந்த சின்ன சின்னமா நுணுக்கு காட்டிக்கிற ஸ்ட்ரோக் நுண்ணங்கி. மூன்றாவது பாயிண்ட் வாலிடம் நன்னீர் மாசடைந்த நீர் ஈரலிப்பான மண். இனி அடுத்த பாயிண்ட் கோட்டை விட்டு அடுத்த பாயிண்ட் கட்டமைப்பு இயல்புகள். கட்டமைப்பு இயல்புகள். கட்டமைப்பு இயல்புகள். ரைட். படத்தை பாருங்க. இனி ஒரு பெரிய தனிக்கரு இருக்கும். ஒரு பெரிய படத்திலே பாருங்க ஒரு பெரிய தனிக்கரு இருக்கும். அந்த கருவுக்குள்ளே புன்கரு தெளிவா தெரியும். அதை குறித்துக் கொள்ளுங்க. நியூக்ளியஸ் கரு. நியூக்ளியஸ் கரு. கருவுக்குள் புன்கரு தெளிவா தெரியும். நியூக்ளியோலஸ் புன்கரு. நியூக்ளியோலஸ் புன்கரு. வரும் இருக்கும். படத்தை பாருங்க. இந்த முன்முனையிலே இப்படி ஒரு பை வடிவமான அமைப்பு இருக்கும். பை ஒரு பேக் வடிவமான அமைப்பு இருக்கும். ரிசர்வே என்று சொல்லுவோம். ரிசர்வைய பை. ரிசர்வைய பை. ஒரு பை இருக்கும். அந்த பையினுள் இருந்து 2 அல்லது ஒரு சவுக்கு முளை இப்படி வெளியேறும். 2 அல்லது ஒரு சவுக்கு முளை இப்படி வெளியேறும். இந்த பைக்குள் இருந்து 1 அல்லது 2 சவுக்கு முளை வெளியேறுகின்ற எங்கே? இந்த முன்முனையிலே போடப்பட்டிருக்கு. ஃபிளஜெல்லாம் சவுக்கு முளை.
flagellum சவுக்கு முளை. இங்கிலீஷ் வேர்ட் வாசிக்கிறோம் தானே, குறிக்கலாம். flagellum சவுக்கு முளை எங்க இருக்கும்? முன்முல ஒரு பை இருக்கும், அந்த பைக்குள்ள இருந்து உதிக்கும் சவுக்கு முளை இருக்கும். அடுத்தது உள்ளுக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் இப்படி நீளமான கோல்கள் போன்ற பச்சை உருமானி இருக்கும். குளோரோபிளாஸ்ட், குளோரோபிளாஸ்ட் பச்சை உருமானி, குளோரோபிளாஸ்ட் பச்சை உருவம். இங்கிலீஷ் வேர்டை கண்டுபிடிங்க. குளோரோபிளாஸ்ட் பச்சை உருவம். அடுத்த உள்ளுக்கு சுருங்கத்தக்க புன்வெற்றிடம் இருக்கும். சுருங்கத்தக்க புன்வெற்றிடம் கண்ட்ராக்டைல் vacuole, சுருங்கத்தக்க புன்வெற்றிடம் கண்ட்ராக்டைல் vacuole, சுருங்கத்தக்க புன்வெற்றிடம், சுருங்கத்தக்க புன்வெற்றிடம். அப்ப என்ன கட்டாயம் பண்ணி சொல்லிக்கிறேன். அடுத்த முன்முனையிலே, முன்முனையிலே ரெண்டு படத்தையும் பாருங்க. இந்த படம் பாங்களை குறிக்கிறதுக்கு பக்கத்து படம் கலர்ல இருக்கும். பச்சை ஒரு மணி பச்சை நிறத்தில் இருக்கும், ஃபிளஜெல்லா ரெண்டு இருக்கும், அந்த பைக்குள்ள இருந்து ஆரம்பிக்கும் எல்லாம் காட்டிருக்கிறோம். அடுத்த முக்கியமான விடயம், இந்த முன்முனையிலே இப்படி ரெண்டு கருத்த புள்ளி இருக்கும், அதை கட்புள்ளி என்று சொல்லுவாங்க. கட்புள்ளி அங்கே ஸ்டிக்மான்னு போட்டிருக்கோம், ஸ்டிக்மா போட்டிருக்கோம், STI ஸ்டிக்மா, தமிழ் கட்புள்ளி. ரெண்டு கட்புள்ளி இருக்கு, இங்க ஒன்று இங்க ஒன்று இருக்கும். அங்கே படத்துல ஒன்றுதான் தெரியுது, அந்த கிரீன் கலர் படத்துல ரெண்டு தெரியுது. ஏதோ கட்புள்ளி இருக்கும். கலர் படத்தையும் பாருங்க, படத்தை ஒட்டி தான் இருப்பீங்க. ரைட். அடுத்தது பாருங்க, முதல் ருமென்சவ் இருக்கும், தனிக்கிழமை தானே முதல் ருமென்சவ் இருக்கும். அந்த முதல் ருமென்சவுக்கு வழியாலே அந்த தடித்த கோடா தெரிவது பாருங்க. தாவர களத்திலே முதல் ருமென்சவுக்கு வழியால் கலைச்சுவர் இருக்கும். தாவர களத்தில் முதல் ருமென்சவுக்கு வழியால் கலைச்சுவர் இருக்கும். அதுபோல ஈக்குலினாவிலே முதல் ருமென்சுக்கு வழியால் ஒரு தடித்த உரை போன்ற அமைப்பு இருக்கும். அதான் அந்த கோடு. அது சொல்வது பெலிக்கிள் என்று குறித்திருப்பார். பெலிக்கிள் இங்கிலீஷ் வேர்ட் குறிக்கப்படுங்க பாருங்க. பெலிக்கிள் முதல் ருமென்சவுக்கு வழியால, கலைச்சுவர் என்பது தடித்த அமைப்போ இல்ல முதல் ருமென்சவுக்கு பெலிக்கிள். சருமம் என்று சொல்லுவாங்க. சருமம், சருமம் என்ற அமைப்பு இருக்கும். கலைச்சுவரை விட மெல்லிய ஒரு உரை இருக்கும். கலைச்சுவரை விட ஒரு மெல்லிய உரை முதல் ருமென்சவுக்கு வழியால் இருக்கும். ஒருபோதும் கலைச்சுவர் இருக்காது. அவை கட்டமைப்புகள் படத்தை பார்த்து பார்த்து சொல்ல போறேன். கட்டமைப்புகளே மோலார் டாட், அது பாயிண்ட் தானே. கட்டமைப்பு இயல்புகள் தேவை அண்டர்லைன் பண்ணி கொள்ளலாம். மோலார் டாட். கலைச்சுவர் அற்றது, கலைச்சுவர் இல்ல, கவனம், கலைச்சுவர் அற்றது, கொமா தொடர்ந்து. கலைச்சுவருப்புல யார் இருப்பார்? முதல் ருமென்சவுக்கு வழியால், முதல் ருமென்சவுக்கு வழியால் யார் இருப்பார்? சருமம் காணப்படும். கலைச்சுவர் அற்றது, கொமா சருமம் காணப்படும். இரண்டாவது டாட் கட்டமைப்பிலே இரண்டாவது டாட், இரண்டாவது டாட் பச்சை உருவங்களை கொண்டுள்ளது. பச்சை உருவங்களை கொண்டுள்ளது. படத்தை பார்த்து கதை சொல்றது அவ்வளவுதான். பச்சை உருவங்களை கொண்டுள்ளது. கட்டமைப்பியலிலே மூன்றாவது டாட், கட்டமைப்பியலிலே மூன்றாவது டாட்
கலத்தின் ஒரு முனையில் ஒரு பை, ஒரு முனை என்ன, ரெண்டு முனையிலும் இல்லை, கலத்தின் ஒரு முனையில் ஒரு பை கொமா அடுத்த கோடு, கலத்தின் ஒரு முனையில் ஒரு பை ஒரு பேக் கொமா அடுத்த கோடு, பையிலிருந்து வெளிப்படுத்தப்படுகின்ற, பையிலிருந்து வெளிப்படுத்தப்படுகின்ற வெளியே தள்ளப்படுகின்ற, வெளிநோக்கி உருவாக்கப்படுகின்ற, பையிலிருந்து வெளிப்படுகின்ற ஒன்று அல்லது ரெண்டு எழுத்துல எழுதணுமா, இலக்கத்தில் எழுதக்கூட, ஒன்று அல்லது ரெண்டு சவுக்கு முளைகள். ஆகியவற்றை கொண்டுள்ளது. அடுத்த கட்டமைப்பு இயல்பு அடுத்த கட்டமைப்பு இயல்பு கட்புள்ளியை கொண்டுள்ளது. கட்புள்ளி காணப்படும். கட்புள்ளி, கட்புள்ளியை பிரித்தலினா என்ன, கண் சக புள்ளி. கட்புள்ளியை பிரித்தலினால் கண் சக புள்ளி, அதான் கட்புள்ளி. சரியா விளங்கணும். உண்மையான இங்கிலீஷ் வேர்ட் ஐ ஸ்பாட்னு சொல்லுவாங்க. ஐ ஸ்பாட், கட்புள்ளி, ஸ்டிக்மான்னு சொல்லுவாங்க. ஐ ஸ்பாட், கட்புள்ளி, இது வழக்கமான சொல், அது குளோசரி வேர்ட். அப்ப கண் சக புள்ளி, கட்புள்ளி. கண்ணுடைய தொழில் என்ன, ஒளியை உணர்வது. அதுபோல ஈக்குவலில் காணப்படுற கட்புள்ளியும் சூழலை ஏற்பட ஒளியை உணர்வது, ஒளியை உணர்கின்ற அமைப்பு. ஒளியை உணர்ந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அது தொழிற்படும். ஒளி இல்லை என்று சொன்னா ஒளி இல்லை என்பதை உணரும். ஒளி சூழல் இருக்குன்னு சொன்னா ஒளி சூழல் இருக்கு என்பதை உணரும். ஏன் இருக்குன்னு பிறகு படிப்போம். அது கட்புள்ளி ஒளி இருக்குன்னு உணர்ந்தால் என்ன, அது ஒளியை நோக்கி நகரும். நகர்ந்து இந்த பச்சை உருவத்தை பயன்படுத்தி ஒளித்தோப்பு செய்யும். ஒளித்தோப்பு செய்யும். சூழல ஒளி இல்லை என்று விளங்கினால், கட்புள்ளிக்கு விளங்கினால், இது ஒளித்தோப்பு செய்யாமல் பிற போசணியாக தொழிற்படும். ஒளித்தோப்பு செய்யாமல் பிற போசணியாக தொழிற்படும். அவை ரெண்டு விதமாக தொழிற்படும். ஒளி உள்ள போது பச்சை உருவத்தை பயன்படுத்தி ஒளித்தோப்பு செய்யும். ஒளி இல்லாத போது அழுகல் வளரியாக தொழிற்படும். அழுகல் வளரி, அழுகல் வளரி சொன்னால் நொதியங்களை சுரந்து சூழலை காணப்படுற பதார்த்தங்களை அழுகை செய்து அதை எடுத்து சாப்பிடும். அழுகல் வளரி நொதியங்களை சுரந்து வெளியே காணப்படுற பதார்த்தங்களை அழுகை செய்து சமிபாடைய செய்து, அந்நொதியங்கள் மூலம் வெளியே காணப்படுற பதார்த்தங்களை சமிபாடைய செய்து அதை உணவாக பெற்றுக்கொள்ளும். அதான் அவருடைய செயற்பாடு அழுகல் வளரி. அவை சந்தர்ப்பம் அது மாறும். அந்த ஒளி இருக்கு என்ற உணர்வுக்கு தான் இந்த கட்புள்ளி இருக்கும். அவை கட்புள்ளி காணப்படும். அப்ப கட்புள்ளி தொழில் என்ன, கட்புள்ளி காணப்படும். அடுத்த டாட், கட்டாய பிரிவுல அடுத்த டாட். கட்புள்ளி காணப்படும், ரெகுலர் போட்டுக் கொள்ளுங்க. அல்ல ஸ்ட்ரோக் போட்டு எழுதலாம். கட்புள்ளி காணப்படும் ஸ்ட்ரோக். கட்புள்ளி என்ன, கண்ணுக்கு சமனான அமைப்பு. டேஷ் ஒளி வாங்கியாக தொழிற்படும். வர கலர், கட்புள்ளி டேஷ் வர கலர் ஒளி வாங்கியாக தொழிற்படும்.
என்ன படிக்கிறன்றது படிங்கன்னா சரி. கட்புள்ளி காணப்படும் சோ கட்புள்ளி ஒளிவாங்கியாக தொழிற்படும். அடுத்த டாட் கட்டமைப்பிலே அடுத்த டாட் சுருங்கத்தக்க புன்வெற்றிடம் உண்டு. சுருங்கத்தக்க புன்வெற்றிடம் உண்டு. என்னது சுருங்கத்தக்க புன்வெற்றிடம்? நான் படித்திருக்கின்றோம் ஒரு பெரிய தாவர கலத்திலே மைய புன்வெற்றிடம் இருக்கும். அதுபோல ஈக்குனாவிலே சுருங்கத்தக்க புன்வெற்றிடம் இருக்கும். அதுபோல சில கலங்களிலே உணவு புன்வெற்றிடம் காணப்படும் அல்ல உருவாக்கப்படும். உணவு புன்வெற்றிடம், மைய புன்வெற்றிடம், சுருங்கத்தக்க புன்வெற்றிடம். அவை அங்கிலே காணப்படுற புன்வெற்றிடம் 3 வகைப்படும். பெரிய தாவர கலங்களில் மைய புன்வெற்றிடம், கலைச்சாறை கொண்ட புன்வெற்றிடம், மைய புன்வெற்றிடம். ஈக்குனா போன்றவற்றிலே சுருங்கத்தக்க புன்வெற்றிடம். அது என்னத்திற்கு? அது இந்த அங்கியின் உடலுக்குள் காணப்படுற நீரின் அளவை கட்டுப்படுத்துவதற்கு. அதாவது நீரோட சம்பந்தப்பட்ட சொல்வது பிரசாரண சமநிலை என்று சொல்லுவோம். பிரசாரண சமநிலை. ஒரு அங்கியின் உடலுக்குள் காணப்படுற நீருக்கும் அயன்களுக்கும் இடையிலான விகிதம் மாறக்கூடாது. ஒரு அங்கியின் உடலுக்குள் காணப்படும் நீருக்கும் அயன்களுக்கும் இடையிலான விகிதம் மாறக்கூடாது. மாறினால் பிரசாரண சமநிலை பாதிக்கப்படும் என்று சொல்லுவாங்க. ஆகவே பிரசாரண சமநிலையை பேணுவதிலே சுருங்கத்தக்க புன்வெற்றிடம் பங்கேற்கும். நீர் அளவுக்கு மிஞ்சுமாக இருந்தால் அது சுருங்கி நீரை வெளியேற்றும். நீர் அங்கிக்கு தேவைப்பட்டால் அதை விரிந்தவுடன் வெளியேறு நீர் உள்ளுக்கு வரும். அந்த பைக்குள் வந்து சேரும், அந்த வெற்றிடத்துக்குள் வந்து சேரும். அதான் சுருங்கத்தக்க புன்வெற்றிடம். அவை சுருங்கத்தக்க புன்வெற்றிடம் உண்டு. போடுங்க. வேறு கலர் என்னதுக்கு இருக்கும்? பிரசாரண சமநிலையை பேணுவதற்கு. பிரசாரண சமநிலையை பேணுவதற்கு பிரசாரண சமநிலையை பேணுவதற்கு. இனி அடுத்த பாயிண்ட் கோட்டை விட்டு கட்டமைப்பியல் எழுதி முடிச்சிட்டான். இனி போசனை. என்ன செய்யும்? ஒளியுள்ள போது பச்சை உருவத்தை பயன்படுத்தி ஒளி தோப்பை நிகழ்த்தும். ஒளி தற்போசனை தொழிற்படும். நேருக்கு சின்ன சின்ன எழுத்து போசனை. போதிய அளவு ஒளி உள்ள போது, போதிய அளவு ஒளி உள்ள போது போதிய அளவு ஒளி உள்ள போது ஒளி தொகுப்பை நிகழ்த்தும். தொடர்ந்து எழுதுங்க. போதிய ஒளி உள்ள போது ஒளி தொகுப்பை நிகழ்த்தும். ஸ்ட்ரோக். ஒளி தற்போசணியாக தொழிற்படும். ஒளி தற்போசணி சொல் படிச்சுட்டோம். ஒளியை பயன்படுத்தி தனது தேவையான உணவை தயாரிக்கின்ற அங்கி ஒளி தற்போசணி. ஒளி தற்போசணியாக தொழிற்படும். அண்டர்லைன், ஹைலைட். ஒளி தற்போசணி போசனை வகை. கோமா அடுத்த கோடு. போசனையில் அடுத்த கோடு. என் காப்பியில் எழுத நோட்ஸ் நான் போர்டில் எழுதி காட்டுறேன்.
ஒளி இல்லாத போதோ அழுகல் வளரி போசணி எனும் அழுகல் வளரி போசனை என்பது என்ன? தற்போசனையா புறபோசனையா? போன வகுப்புல ஒரு டேபிள் போட்டு காட்டினோம். போசனை சம்பந்தம் டேபிள் போட்டு காட்டினோம். எடுத்து பாருங்க தயவு செய்து. அதான் படிச்சு கொண்டு வாங்கன்னு சொன்னேன். அதான் படிக்காட்டி விளங்க மாட்டான்னு சொன்னேன். நீங்க என்ன செய்யணும்னு தெரியல. என்ன எடுத்து பாருங்க. அங்கிகளை தற்போசணி புறபோசணி ரெண்டா பிரிக்கலாம். தற்போசணியை ஒளி தற்போசணி ரசாயன தற்போசணி பிரிக்கலாம். அவை ஒளி தற்போசணி சொல் வந்திருக்கு. புறபோசணியை 3 வகையா பிரிக்கலாம். விலங்குமுறை போசனைக்குரியது, ஒன்றிய வாளிக்குரியது, அழுகல் வளரிக்குரியது. விலங்குமுறை போசனை சொன்னால் அதற்கு உணவு கால்வாய்க்கு சமனான கட்டமைப்பு இருக்கும். உணவை உள்ளுக்கு எடுத்து சமிபாடையை செய்து அவற்றை அகத்துறிஞ்சி கலங்களுக்கு கொடுக்கும். அவை உணவு கால்வாய் அல்லது உணவு கால்வாய் போன்று தொழிற்படக்கூடிய பாகம் இருக்கின்ற அங்கி விலங்கு முறை போசனைக்குரியது. உள்ளெடுப்பது, சமிபாடையை செய்வது, அகத்துறிஞ்சுவது என்று செயற்பாடுகளை புரியும். ஒன்றிய வாளி என்று சொன்னால் அது ஒரு இனத்தோடு சேர்ந்து வாழும். அந்த இனத்தோடு சேர்ந்து வாழுதல் 3 வகைப்படும். ஒன்று கொண்டு துணையாதல், ஓரட்டில் உண்ணல், ஒட்டுண்ணி ஈட்டம் சொல்லுவாங்க. ஒட்டுண்ணி ஒன்று கொண்டு துணையாதல் சொன்னால் 2 இனமும் சேர்ந்து வாழும் போதோ இவர் இவருக்கு நன்மை செய்வார், இவர் இவருக்கு நன்மை செய்வார். ஒன்று கொண்டு துணையாதல். ஓரட்டில் உண்ணு சொன்னால் 2 வேறுபட்ட இனம் சேர்ந்து வாழும் போது, அது உள்ளுக்கு சேர்ந்து வாழலாம் அல்லது வெளியே ஒட்டி வாழலாம். சேர்ந்து வாழும் போதோ ஒருவர் மற்றவருக்கு நன்மை செய்வார், மற்றவர் இவருக்கு நன்மையோ தீமையோ செய்ய மாட்டார், சும்மா உட்கார்ந்து இருப்பார். ஒருவர் மட்டும் நன்மை, மற்றவருக்கு நன்மையும் இல்லை தீமையும் இல்லை. ஒட்டுண்ணி வாழ்க்கை முறை என்பது 2 இனத்தை சேர்ந்து அங்கி சேர்ந்து வாழும் போதோ ஒரு அங்கி அந்த அங்கிக்கு இருப்பதற்கும் வாழ்வதற்கும் இனப்பெருக்கம் செய்வதற்கும் இடம் கொடுத்து போஷணையும் கொடுக்கும். ஆனா அதெல்லாம் பெற்றுக்கொண்டு அந்த இடம் கொடுத்து இனப்பெருக்கம் செய்ய இடம் கொடுக்கின்ற அந்த அங்கி விருந்து வழங்கின்னு சொல்லுவோம். அந்த விருந்து வழங்கி தீமை செய்யும். அந்த தீமை செய்கின்ற அங்கிதான் ஒட்டுண்ணி என்று அழைக்கப்படும். இவ்வாறு ஒன்றிய வாழிடம் இருக்கும். அழுகல் வளரி என்று சொன்னால் அது போஷணை மூல சூழலே காணப்படுற போஷணை பதார்த்தங்களின் மீது நொதியங்களை சுரந்து அவற்றை எளிய மூலக்கூட உடைத்து அவற்றை பெற்றுக்கொள்ளும். அது அழுகல் வளரி. ஆவே இவர்கள் என்ன செய்யும்? ஒளி இருந்தால் ஒளி தற்போசனை தொழிற்படும். ஒளி இல்லாத போதோ அழுகல் வளரி போஷணை எனும். அழுகல் வளரி போஷணை என்ன? நொதியங்களை சுரந்து உணவின் மீது அல்ல அழுகின்ற பதார்த்தங்கள் மீது நொதியங்களை சுரந்து அவற்றை எளிய பதார்த்தங்களை மாற்றி உறிஞ்சி எடுத்துக்கொள்ளும். ஆவே என்ன சொல்லிருக்கிறோம்? அழுகல் வளரிகளாக தொழிற்பட்டு அழுகல் போசனை இனம், அழுகல் வளரி போசனை இனம் ஹைலைட் பண்ணிக்கொள்ளுங்க. ஹைலைட். அழுகல் வளரி போசனை இனம் பிற போசணியாக தொழிற்படும். பிற போசணியாக தொழிற்படும். அவை ஒளி தற்போசனையான் தொழிற்படுது. ஒளி கிடைக்காவிட்டால் அழுகல் வளரி தன்மையுடைய பிறப்போசனையான் தொழிற்படுது. கோமா. எனவே அடுத்த கோடு. அப்ப 2 வகையான போசனையும் மாறி மாறி சந்தர்ப்ப மாதிரி காட்டுவதால் எனவே கலப்பு போசனையை காண்பிக்கும். மிக்ஸ்ட் கலப்பு போசனையை காண்பிக்கும். அடுத்த ஹைலைட். கலப்பு போசனையை காண்பிக்கும்.
ஒளித்தற்போசனை ஹைலைட், அலுவலரி போசனை ஹைலைட், கலப்பு போசனை. ரைட். இனி இரண்டாவது அங்கி இவ்வளவும் ஈக்குவல்னா இப்படி ஒவ்வொரு அங்கியா படிக்கணும் பிள்ளை. ரைட். ஈக்குவலான படத்தை ஒட்டுங்க, ஈக்குவலான தலையங்க போடுங்க. சாரி, இரண்டாவது அங்கி பரமேசியம், பரமேசியமோ பரமேசியம், பார்க்காம எழுத தெரியணும். தமிழ் எழுதினால் ஏற்றுக்கொள்ள மாட்டார். பரமேசியம், படத்தை பாருங்க, படத்தை ஒட்டணும். என்ன படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் பரமேசியம் என்றாங்க இப்படி இருக்காம். ஒருபோதும் வெறுங்கண்ணால் பார்க்க முடியாது, வெறுங்கண்ணால் பார்க்க முடியாது. நுணுக்கு காட்டிக்குரியது. பரமேசியம் பொதுவா நன்னீரில் தான் வாழும். பரமேசியம் பொதுவா நன்னீரில் தான் வாழும். அவை மூணாவது பாயிண்ட் இப்படி சின்னமாக தான் வைக்கணும். வாழிடம் நன்னீர், வாழிடம் நன்னீர் அல்ல நன்னீர் வாழ்க்கைக்குரியன்னு சொல்லுவாங்க, நன்னீர்ன்னு சொல்லுவாங்க. ஈஸியா சொன்னால் நன்னீர் வாழ்க்கைக்குரிய எழுதுவாங்க, அப்படியும் எழுதி வைங்க. நன்னீர் வாழ்க்கைக்குரியது. இங்கே வாழிடம் என்று போட்டால் நன்னீர் என்று போட்டால் போதும். நன்னீர் சோக் நன்னீர் வாழ்க்கைக்குரியது. படத்தை பார்த்தா விளங்கும். இரண்டாவது பாயிண்ட் தனிக்கல அங்கி. ஒவ்வொரு தனிக்கலாம் ஒட்டியெல்லாம் இருக்காது. ஒவ்வொரு பரமேசு இப்படி தனித்தனியே வாழும். தனிக்கல வாங்கி. மூணாவது பாயிண்ட் வருங்கன்னு தெரிய மாட்டாது. மூணாவது பாயிண்ட் நுணுக்கு காட்டிக்குரியது. நுணுக்கு காட்டிக்குரியது. ஸ்ட்ரோக் நுண்ணங்கி. வேகமா படிக்கலாம். இனி ஒன்றை படித்தால் கொஞ்சம் தூரம் ஈஸியா படிக்கலாம். நுணுக்கு காட்டிக்குரியது ஸ்ட்ரோக் நுண்ணங்கி. படத்தொட்டுறதுக்கு இடம் விட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படத்தொட்டுறதுக்கு இடத்த விட்டுருப்பீங்க. ரைட். இனி நாலாவது இயல்பு கட்டமைப்பு இயல்புகள். கட்டமைப்பு இயல்புகள் எது இருக்கும் எது இருக்க மாட்டேன்னு சொல்ல போறோம். டேஷ் பண்ணி அல்ல அன்லைன் பண்ணி மோலார் டாட். கட்டமைப்பில் உள்ள மோலார் டாட். பாருங்க பரமேசியம் படத்தை பாருங்க. எந்த படத்தை பார்த்தாலும் சரி லேபிள் பண்ணிக்கிற படத்தை நமக்கு தேவை. வளைத்து முதல் மென்சவ் இருக்கும். முதல் மென்சவுக்கு வழியால் கலைச்சுவர் இருக்க மாட்டாது. கலைச்சுவருக்கு பதிலாக அங்கே இருப்பது போன்றோ ஈக்குவலால் காணப்படுவோன்ற ஒரு சருமம் என்ற ஒரு போர்வை இருக்கும். அவ எங்கேயும் பெலிக்கிள் பெலிக்கிள் சருமம் இருக்கும். பெலிக்கிள் சருமம் இருக்கும். ஆவே மோலார் டாட் கலைச்சுவர் அற்றது. மோலார் டாட் கட்டமைப்பில் மூலாவது கலை பொறுமையா கவனம் எழுதணும். கலைச்சுவர் அற்றது கொமா சருமம் உண்டு. கலைச்சுவர் போல ஒரு மெல்லிய படை இருக்கும், போர்வை இருக்கும். சருமம் உண்டு. வேலைக்குல இரண்டாவது டாட் படத்தை பாருங்க.
உடல் முழுக்க வெளிப்பக்கத்திலே பிசுறுகள் இப்படி போர்த்தி இருக்கும். உடல் முழுக்க இப்படி பிசுறுகள் இருக்கும். பிசுறுகள் கண்ணுக்கு தெரியுமா? இல்ல. பரமீசியமே கண்ணுக்கு தெரியாது, பிசுறுகள் கூட கண்ணுக்கு தெரியாது. பிசுறு என்பது 1-2 பிசுறு இல்ல, ஆயிரக்கணக்கான பிசுறு இருக்கும். இது இது ஒரு பரமீசியம் அங்கி என்று சொன்ன அந்த மார்க்கர், ஒரு பரமீசியம் அங்கி என்று சொன்னா உடலை போர்த்தி பிசுறு இருக்கும். ரம்புட்டான் பழத்திலே வளைத்து மயிர்கள் நீட்டி கொண்டிருப்பது போன்றும் உடல் முழுக்க பிசுறு இருக்கும், வெறும் கண்ணுக்கு தெரியாது, நுணுக்கு காட்டிக்கு மட்டும்தான் தெரியும். படத்தை பாருங்க. சீலியா, சீலியான்னு போட்டிருக்கோம். பிசுறுகள், சீலியா, சீலியா, பிசுறுகள். இரண்டாவது டாட் கட்டமைப்பியல்களே, இரண்டாவது டாட் கல மேற்பரப்பு முழுவதையும் சூழ்ந்து வளைத்து. இங்க நம்ம இது வெட்டு முகம் தானே, வெட்டு முகத்துல இப்படி விளிம்பில மட்டும்தான் கீறி காட்டுவோம் பிசிறை. இது வெட்டி காட்டிக்கிறது. வழி தோறதை எடுத்தால் முழுக்க இருக்கும். கல மேற்பரப்பு முழுவதையும் சூழ்ந்து, கல மேற்பரப்பு முழுவதையும் சூழ்ந்து பிசுறுகள் காணப்படும். ஹைலைட், பிசுறுகள் காணப்படும். அப்ப எண்ணிக்கை இல்லைன்னு உடல் முழுக்க இருக்கும், அதிக எண்ணிக்கையான பிசுறு இருக்கும். கவனம் வாசிக்கணும். கல மேற்பரப்பு முழுவதையும் சூழ்ந்து பிசுறுகள் காணப்படும். ஹைலைட், பிசுறுகள் காணப்படும். அடுத்தது பரமேஸ்வரத்துடைய அடுத்த இயல்பை எடுத்தால் உள்ளுக்கு போனால் அவன் பார்த்தோம் ஈக்குலினாவிலே, ஈக்குலினாவிலே இப்படி பெரிய ஒரு தனி கறி இருக்கும். ஈக்குலினாவிலே இப்படி தனி ஒரு பெரிய கறி இருக்கும். ஆனா பரமேஸ்வரத்தை பாத்தீங்கன்னு சொன்னால், பரமேஸ்வரத்தை பாத்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு பெரிய கருவும், இப்படி ஒரு பெரிய கருவும், அது பக்கத்திலே இன்னும் ஒரு சிறிய கருவும் இப்படி இருக்கும். 2 கருக்கள் இருக்கும். மைக்ரோநியூக்ளியஸ் அண்ட் மைக்ரோநியூக்ளியஸ் என்று 2 கருக்கள் இருக்கும். ஒன்றோ கலத்தின் தொழிற்பாடுகளை சீர் செய்யும், மற்றது இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தும், இனப்பெருக்கத்தோடு சம்பந்தப்பட்ட இருக்கும். அவை பாருங்க 2 கருக்கள் இருக்கும், மைக்ரோநியூக்ளியஸ் அண்ட் மைக்ரோ. மைக்ரோநியூக்ளியஸ் என்பது நுண்கரு, நுண்கரு, நுண்கரு. மைக்ரோநியூக்ளியஸ் என்பது நுண்கரு. மைக்ரோநியூக்ளியஸ் என்பது மாகரு, பெரிய கரு. 2 கருவும் தொழில் ரீதியிலே வித்தியாசப்படும். ஒன்று இனப்பெருக்கத்தோடு சம்பந்தப்படுத்தது, அடுத்தது ஏனைய உடற்தொழிற்பாடுகளை கட்டுப்படுத்தும், அனுசப தொழிற்பாடுகளை கட்டுப்படுத்தும். புரிச்சுங்களா? மைக்ரோநியூக்ளியஸ் மாகரு, மைக்ரோநியூக்ளியஸ் நுண்கரு, நுண்கரு. ஆவே அடுத்த டாட் மாகரு, நுண்கரு எனும், மாகரு நுண்கரு எனும் இருவகை கருக்கள். மாகரு நுண்கரு எனும் இருவகை கருக்கள் உண்டு. அடுத்த உள்ளுக்கு பாருங்க. பரமீசியத்தின் உள்ளுக்கு பாத்தீங்கன்னு சொன்னால், பரமீசியத்திலே 2 வகையான புன்வெற்றிடம் இருக்கும். ஈக்குள்னாக்கு சுருங்கத்தக்க புன்வெற்றிடம் மட்டும் இருக்கும். பிரசாரண சீராக்கத்தோடு நீர் சீராக்கத்தோடு சம்பந்தப்பட்ட, நீர் என்று சொல்றல, பிரசாரண சீராக்க, பிரசாரணம் என்ற சொல் நீரை குறிக்கும், உனக்கு தெரியணும்.
பிரசாரணம் என்ற சொல் நீருக்கு தான் சொந்தம். அப்ப நீருடைய அளவை சமநிலை கட்டுப்படுத்துவதிலே சுருங்கத்தக்க புன்னிடம் பங்கேற்கும். அதுபோல பரமீசியத்திலே சுருங்கத்தக்க புன்னிடங்கள் பலது இருக்கும். பிரசாரண சீராக்கத்திலே பங்கேற்கின்ற ஒன்றுக்கு மேற்பட்ட சுருங்கத்தக்க புன்னிடம் இருக்கும். அதுபோன்று உணவு புன்வெற்றிடம் காணப்படும். உணவு புன்வெற்றிடம் உணவு புன்வெற்றிடம் என்பது என்ன, சுருங்கத்தக்க புன்னிடம் நீரை சேமிப்பது போன்றோ சுருங்கத்தக்க புன்னிடம் உணவை சேமிக்கும். உணவை சேமித்து ஒரு மென்சப்பால் சூழ்ந்திருப்பது அதான் உணவு புன்வெற்றிடம். மைய புன்வெற்றிடம் என்பது கலைச்சாறை கொண்டிருக்கும். கலைச்சாறு படித்திருக்கணும், செல் செட் கொண்டிருக்கும். படத்தில் பாருங்க, கண்ட்ராக்டைல் வைக்கியோல் இப்படி மேலுக்கும் இருக்கும் கீழுக்கும் இருக்கும், அன்டீரியர் போஸ்டீரியர் இருக்கும். நீங்க அதெல்லாம் தேவையில்லை, ஏதோ இடத்துல குறிச்சு கொள்ளுங்க. என்ன, கண்ட்ராக்டைல் வைக்கியோல் சுருங்கத்தக்க புன்வெற்றிடம், சுருங்கத்தக்க புன்வெற்றிடம். அடுத்தது ஃபுட் வைக்கியோல் உணவு புன்வெற்றிடம். உணவு புன்வெற்றிடம். சுருங்கத்தக்க புன்வெற்றிடம், உணவு புன்வெற்றிடம். ரைட். இப்போ அடுத்த டாட் இயல்பிலே அடுத்த டாட் சுருங்கத்தக்க புன்வெற்றிடங்கள், சுருங்கத்தக்க புன்வெற்றிடங்கள் உணவு புன்வெற்றிடங்கள் உண்டு. சுருங்கத்தக்க புன்வெற்றிடங்கள் உணவு புன்வெற்றிடங்கள் உண்டு ஆகியவை உண்டா எழுத தேவையில்லை, உண்டு. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால், அடுத்தது பார்த்தால் இந்த பரமீசியம் என்பது ஒரு வாய் போன்ற ஒரு தவாளிப்பை கொண்டிருக்கும். வாய் போன்ற ஒரு தவாளிப்பை கொண்டிருக்கும். அந்த தவாளிப்பினூடாகத்தான் உணவை உள்ளுக்கு எடுக்கும். வாய் போன்ற தவாளிப்பு ஓரல் குரூ ஒன்று போட்டிருக்கும். ஓரல் குரூ தமிழ் சொல்லுவாங்க வாய் தவாளிப்புன்னு சொல்லுவாங்க. வாய் தவாளிப்பு ஒரு சொல்ல வாய் தவாளிப்பு. வாய் போன்ற ஒரு மடிப்பு பள்ளம், அதனால்தான் உணவை உள்ளுக்கு எடுக்கும். எடுத்து அந்த உணவு புன்னிடத்தால் சூழப்பட்டு உணவு புன்னிடமும் மாறும். வாய் தவாளிப்பு இருப்பது என்னத்திற்கு? உணவை உள்ளுக்கு எடுப்பதற்கு, கலத்துக்குள் எடுப்பதற்கு. ஆவே அடுத்த டாட் வாய் தவாளிப்பு உண்டு. வாய் தவாளிப்பு உண்டு. டேஷ் பண்ணி என்னதுக்கு? உணவை உள்ளெடுப்பதற்கு வேற கலர் எழுதுவோம். வாய் தவாளிப்பு உண்டு டேஷ் பண்ணி வேற கலர். கட்டமைப்பு எழுதும் போது பக்கத்துல தொழில் தேவைப்பட்டு எழுதி கொள்றோம் வேற கலர்ல. உணவை உள்ளெடுப்பதற்கு, உணவை உள்ளெடுப்பதற்கு. ரைட். இனி மூன்றாவது அங்கி புரோட்டிஸ்டாவிலே, கிங்டம் புரோட்டிஸ்டாவிலே மூன்றாவது அங்கி அமீபா. அமீபா படத்தை பாருங்க பிள்ளை. படத்தோட்டத்துக்கு இடத்தை விடுங்க. வேகமா இயங்கணும், வேகமாக இயங்கணும். நுணுக்கு காட்டி உண்மையான படமும் இருக்கு, கையால் கீறப்பட்ட படமும் இருக்கு. அமீபா
ரைட். அமீபாவை பொறுத்த வரைக்கும் படத்தை ஓடுறது கிட்ட விட்டுட்டீங்களா? ரைட். அமீபா 2 வகையான அமீபா இருக்கு. சுயாதீனவாளி அமீபாவும் இருக்கு, சுயாதீனவாளி அமீபா, ஒட்டுண்ணி அமீபா. ஒட்டுண்ணி அமீபா இருக்கு. ஒட்டுண்ணி அமீபா என்பது விலங்குகளிலே வாழ்ந்து, விலங்கின் குடல்லே வாழ்ந்து ஒட்டுண்ணியாக வாழ்ந்து. ஒட்டுண்ணி என்றால் எப்போதும் என்ன? ஒட்டுண்ணி என்றால் நோய் ஏற்படுத்துறதா, அது பாதிப்பை ஏற்படுத்துறதா. ஒட்டுண்ணி என்ற சொல் பாதிப்பு விருந்து வழங்கிக்கு. இவர் ஒட்டி வாழுன்னு அங்கே சொல்வது ஹாஸ்ட், விருந்து வழங்கி. விருந்து வழங்கிக்கு எப்போதும் பாதிப்பை ஏற்படுத்தும், நோயை ஏற்படுத்தும். அவை சில அமீபாக்கள் விருந்து வழங்கி விலங்குகளில் வாழ்ந்து ஒட்டுண்ணியாக வாழ்ந்து நோயை ஏற்படுத்தும், பாதிப்பை ஏற்படுத்தும். சுயாதீனவாளி என்பது அதை நீரிலே அது தன்னுடைய பாட்டுக்கு அசைந்து திரியும். அது தானாக உணவை பிடித்து சாப்பிடும். இன்னொரு அங்கியிலே ஒட்டி வாழ்வதில்லை, நீரில் இருக்கின்ற உணவை பிடித்து சாப்பிடும். அது சுயாதீனவாளி, அது நோயை ஏற்படுத்தல. ரைட். அப்ப சுயாதீனவாளியும் உண்டு, ஒட்டுண்ணியும் உண்டு. சரியா? அதுல சுயாதீனவாளி எங்க இருக்கும்? நீர் வாழ்க்கைக்குரியது. சுயாதீனவாளி பொதுவா நீர்லே வாழும், கடல் நீரிலும் வாழும், நன்னீரிலும் வாழும். ரெண்டிலையும் வாழக்கூடிய சுயாதீனவாளி இருக்கும், நீர்ல இருக்கும். இவை வேறு விலங்குகளின் குடல்லே வாழ்ந்து அமீபா வயிற்றுளைவு பிரச்சனைகளை ஏற்படுத்தும், வயிற்றுளைவு பிரச்சனைகளை ஏற்படுத்தும், நோயை ஏற்படுத்தும். அவை மூணாவது பாயிண்ட். அமீபாவிலே படத்தோற்றது கிடத்தை விட்டுட்டு மூணாவது பாயிண்ட். சுயாதீனவாளிகள் ஒட்டுண்ணிகள் ஆகியவை உண்டு. ஒவ்வொரு சொல்லும் முக்கியம். சுயாதீனவாளிகள், ஒட்டுண்ணிகள் ஆகியவை உண்டு. அடுத்த கோடு. அப்ப ஒட்டுண்ணி எங்க இருக்கும்? ஏதோ ஒரு விலங்குல இருக்கும், நோயை ஏற்படுத்தும். அது தெரியணும். இன்னொரு அங்கிலே வாழ்ந்து நோயை ஏற்படுத்தும், அதை பற்றி எழுத தேவையில்லை. ஒட்டுண்ணி என்ன நோயை ஏற்படுத்தும். இன்னொரு அங்கிலே வாழ்ற ஒன்றியவாளி ஈட்டம். ஒட்டுண்ணி என்பது ஒன்றியவாளி ஈட்டம். ஒன்றியவாளி எத்தனை வகைப்படும்? ஒன்றுக்கொன்று துணையாதல், ஓரட்டில் உண்ணல், ஒட்டுண்ணி. அப்ப சில அமீபா ஓரட்டில் உண்ணலுக்குரிய சரிதானே? அதெல்லாம் அப்படியெல்லாம் தெரிய வேணும். இப்படித்தான் வைத்துக் கொண்டு கேள்விப்படணும் இல்லை. சில அமீபா ஒன்றியவாளுக்குரியது, அதாவது ஒட்டுண்ணி கிட்டத்துக்குரியது. அதிலே சுயாதீனவாளி தானாக அசைந்து திரிந்து உணவை பெறும். எங்கே அசையும்? நீர்லே, கடல் நீரோ நன்னீரோ. அப்படி கொடுங்க. அடுத்த கோடு. சுயாதீனவாளிகள் அல்ல சுயாதீன வாழ்க்கைக்குரியவை எதிர் சொல். சுயாதீனவாளிகள் என்ன வாளிகள் சொல்லுவாங்க, வாழ்க்கைக்குரியவை என்று சொல்லுவாங்க. தமிழ் சொற்கள் மாறும். சுயாதீனவாளிகள் நீர் வாழ்க்கைக்குரியவை. சுயாதீனவாளிகள் நீர் வாழ்க்கைக்குரியவை. என்ன நீர்? இதைகளை போடுங்க. கடல் நீர், நன்னீர். கட்டாயம் தெரியணுமா எல்லாம்? கடல் நீர், நன்னீர். நன்னீர்டா தெரிந்தானே? ஃப்ரெஷ் வாட்டர், உப்பு தன்மை இல்லாத நீர். கடல் நீர், நன்னீர். ரெண்டாவது பாயிண்ட். அமீபாவில் ரெண்டாவது பாயிண்ட். தனிக்கலாங்கி. பார்த்தாலே விளங்கும். தனிக்கலாங்கி. தனிக்கலாங்கி.
அடுத்த பாயிண்ட் கட்டமைப்பியல்புகள். கட்டமைப்பு இயல்புகள். மோலார் டாட். கலைச்சுவர் இருக்குமா? இல்ல. வளைத்து இப்படி ஒரு முதல் மென்சவால் சூழப்பட்டிருக்கும். வளைத்து இப்படி இருப்பது முதல் மென்சம். படத்திலே குறிச்சு கொள்ளுங்க. கோடு போட்டு குறியும். கோடு போட்டுருக்கார குறிச்சிருக்காரு இல்ல. இது முதல் மென்சவ். படத்துல இல்ல, நீங்க குறிக்கணும். வெளியே இருக்கிற கோடு முதல் ரிமைன்ஸ் ஆகும். அவை கலைச்சுவர் இல்லை. அப்ப மோலார் டாட் கலைச்சுவர் அற்றது. கலைச்சுவர் அற்றது. இரண்டாவது டாட் வெளியால் இருக்கிற முதல் ரிமைன்ஸ் அங்கதான் குறிச்சிருக்கிறோம். அமீபால் அடுத்தது பாருங்க. உணவு புன்னிடம் இருக்காம், சுருங்கத்தக்க புன்னிடம் இருக்கு. நீர்லே வாழும் போது நீர்லே வாழும் போதோ நீர் அளவை கட்டுப்படுத்துவதற்கு சுருங்கத்தக்க புன்னிடம் இருக்கணும். படத்தில் பாருங்க. கண்ட்ரக்டைல் வைக்கியோல் சுருங்கத்தக்க புன்வெற்றிடம். வேகமா குறிக்கணும். சுருங்கத்தக்க புன்வெற்றிடம். அது போன்று உணவை கொண்ட ஒரு மென்சவால் சூழப்பட்ட அமைப்பு ஃபுட் வேக்யூல் உணவு புன்வெற்றிடம். உணவு புன்வெற்றிடம். அவை இரண்டாவது டாட் கட்டமைப்பியல்புலே இரண்டாவது டாட் படத்துல குறிக்கிறது, நோட்ஸ்ல எழுதுறது அவ்வளவுதான். இரண்டாவது டாட் உணவு புன்வெற்றிடம் சுருங்கத்தக்க புன்வெற்றிடம். உணவு புன்வெற்றிடம் சுருங்கத்தக்க புன்வெற்றிடம். ஆகியவை உண்டு. ஆகியவை உண்டு. கட்டமைப்பில் அடுத்த பாயிண்ட் கட்டமைப்பியல் அடுத்த பாயிண்ட். இப்போ நீங்க ஒரு அமீபாவை எடுத்து நுணுக்காட்டிலே பார்க்கும்போது நுணுக்காட்டில் பார்க்கும்போது ஒரு அமீபா இப்படி பார்க்கும்போது இப்படி இருக்கும். இப்படி இருக்கும். உள்ளுக்கு தனியொரு கறி இருக்கும். நீ குளியஸ் குறிச்சு கொள்ளுங்க. கரு ஒரு தனி கறி இருக்கும். ஒரு கருத்தான் இருக்கும். ஒரு அமீபாவுக்கு ஒரு கருத்தான். நீ குளியஸ் கரு. அடுத்தது பாருங்க. அமீபாவை நீங்க நுணுக்கல்ல பார்க்கும் போதோ இப்படி தெரியும். உயிரோட பார்க்கும் போது இப்படி தெரியும். பார்த்து கொண்டிருக்கும் போது அதன் வடிவம் இப்படி கொஞ்ச நேரத்துல மாறும். இப்படி மாறும். அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் இப்படி மாறும். இப்படி உருவம் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும். அமீபாவுக்கு திட்டமான உருவம் இல்லை, அடிக்கடி மாறும்.
ஏன் மாறும்? இப்படி வெளியே வருகின்ற நீட்டங்களை சொல்வது போலிப்பாதங்கள். இந்த முதல் சொல்லப்படி இப்படி நீட்டங்களை சொல்வது போலிப்பாதங்கள், சூடோபோடியா. போலி பாதங்கள் அழைப்போம். பாதங்கள் போன்ற போலியான கட்டமைப்பு, பாதங்கள் போன்ற போலியான கட்டமைப்பு சூடோபோடியா. படத்தில் பாருங்க, சூடோபோடியா போடப்பட்டிருக்கும். சூடோபோடியான்னு போட்டிருக்கும். சுடப்போடியா, சுடப்போடா, சுடப்போடியா. போலிப்பாதம், போலிப்பாதம். ஒரு போலிப்பாதம் இல்லை, ஒன்றுக்கு மேற்பட்ட போலிப்பாதம் இருக்கும். இப்படி நகரும் போது, இப்படி அசையும் போதோ இப்படி மாறும். அப்புறம் இங்க இருந்து இங்க அசைறோம்னா இப்படி மாறும். அப்புறம் இங்க இருந்து இங்க அசைறோம்னா இப்படி மாறும். தேவைக்கேற்ற மாதிரி அந்த போலிப்பாதம் உருவாக்கப்படும். போலிப்பாதம். ஆவே கட்டமைப்பியல்புல அடுத்த டாட். போலி பாதங்களை உருவாக்குகின்றது. தேவைக்கேற்ற மாதிரி உருவாக்கும். போலி பாதம் நிரந்தரமா காணப்படல, அது தேவைக்கேற்ற மாதிரி புதுசு புதுசா உருவாக்கும். அதான் அப்படி எழுதுறான், போலி பாதங்களை உருவாக்குகின்றது. நிரந்தர போலி பாதம் காணப்படும் எழுதலாம். தொடர்ந்து அப்படி இருக்கும்னா போலி பாதங்கள் காணப்படும் எழுதுவோம். அது தேவைக்கேற்ற மாதிரி மாற்றி மாற்றி உருவாக்குறதால போலி பாதங்களை உருவாக்குகின்றது. போலிப்பாதம் என்னத்துக்கு உருவாக்குது? இடப்பெயர்ச்சிக்காக உருவாக்குது. இப்படி இருக்கின்ற அமீபா நகர வேண்டுமா இருந்தால் இப்படி போலிப்பாத உருவாக்கி அதனுடைய குழி உறுப்பிட்டு நகரும். வடிவத்தை இப்படி மாற்றும், குழி உறுப்பிட்டு நகரும். இடப்பெயர்ச்சி. இரண்டாவது விஷயம், போலிப்பாதம் உருவாக்கப்படுற இரண்டாவது விஷயம் உணவூட்டலுக்கு, உணவை பிடிப்பதற்கு எப்படி அமீபாவிலே போலிப்பாதம் உருவாக்கப்படும்? என்ன படம் எல்லாம் இல்ல, நம்ம தான் ஞாபகம் வச்சு கொள்ளணும். இப்படி ஒரு அமீபான்னு சொன்னால், ஒரு அமீபா இப்படி இருக்கு சொன்னால், இது கருன்னு குறிச்சிருப்பீங்க. ஒரு கரு இருக்கும். இது ஒரு உணவு துணிக்கை. இது ஒரு உணவு துணிக்கையாக இருந்தால், இது தேவையான உணவாக இருந்தால், இந்த அமீபா இப்படி போலிப்பாதத்தை உருவாக்கும். இது ஒரு போலிப்பாதம், இது ஒரு போலிப்பாதம். இப்படி நீளம், இப்படி இருக்கிற அமீபா, இப்படி போலிப்பாதம் இப்படி உருவாக்கும். இந்த போலிப்பாதம் இப்படி உருவாகிறதுக்கு என்ன காரணம்? இதுக்குள்ள காணப்படுற குழிய உருப்படி இதை நோக்கி அசைவது. குழியூர் அசைவதால் தான் போலிப்பாதம் உருவாக்கப்படும். குழியூர் உள்ளுக்கு ஓடுவதால் போலிப்பாதம் உருவாக்கப்படும். இப்ப அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இந்த ரெண்டு முறை இப்படி ரெண்டு ஒன்று ஒன்று ஒட்டும். இப்படி வந்து இப்படி ஒட்டும். ஒட்டினால் இப்ப உணவு எங்க வந்துச்சு? கலத்துக்குள் வந்துச்சு. அதை சுற்றி ஒரு மென்சப் இருக்கு, உள்ளுக்கு உணவு இருக்கு. அதான் உணவு பின்வெட்டம். அப்ப உணவு பின்வெட்டம் உருவாகிறதுக்கான போலிப்பாதம் தான். இப்படி வளைத்து இப்படி பிடிப்பதன் மூலம், வளைத்து இப்படி பிடித்து, இது உணவு என்ன, இது உணவு இப்படி வளைத்து பிடிக்கும். பிடித்து இப்ப இந்த இடம் உருகி உடைந்தால் உணவு பின்வெட்டம் தோன்றும். போலிப்பாதங்களை உருவாக்குகின்றது. அடுத்த கோடு போலிப்பாதம் டேஷ், அடுத்த கோடு போலிப்பாதம் டேஷ். இது இடப்பெயர்ச்சி, வேற கலர் எழுதிக்க தொழில போலிப்பாதம் வழக்கமான கலர் எழுதிட்டு டேஷ். இது இடப்பெயர்ச்சி, உணவூட்டல் ஆகியவற்றுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. இடப்பெயர்ச்சி, உணவூட்டல் ஆகியவற்றுக்கு பயன்படுத்தப்படுகின்றது.
அடுத்தது பாருங்க, இந்த அமீபாவுடைய குளிய உரு 2 விதமா இருக்கும். அமீபாவுடைய குளிய உரு 2 விதமா இருக்கும். இந்த முதல் ருமென்சவை சுற்றி காணப்படுற அந்த மெல்லிய தடிப்பை கொண்ட குளிய உரு இப்படி வளைத்து ஒரு தடிப்பு குறைந்த ஒரு குளிய உரு போர்வை இருக்கும், இப்படி இருக்கும். உள்ளுக்கு பெரும் பரப்பில் ஒரு குளிய உரு இருக்கும். ரெண்டும் அடர்த்தியிலே வித்தியாசம். ஒன்று ஓரளவு திரவத்தன்மையானது, மற்றது திரவத்தன்மை குறைந்தது. அந்த திரவத்தன்மையான குளிர் அசைவதால் தான் போலிப்பாதம் உருவாக்கப்படும். இப்படி இந்த முதல் ருமென்சவை சுற்றி காணப்படுற அந்த தடிப்பு குறைந்த அந்த குளிரை சொல்வது எக்டோடர்ம். எக்டோபிளாசம், சாரி எக்டோபிளாசம் இருக்கு பாருங்க. புறக்கலவுரு தமிழ்ல சொல்லுவாங்க, புற கலவுருன்னு சொல்லுவாங்க, குறிச்சுக்கொள்ளுங்க. எக்டோபிளாசம் புறக்கலவுரு. உள்ளுக்கு இருக்கிற அடர்த்தியான அந்த அந்த குளிய உரு எண்டோபிளாசம் அகக்கலவுரு. அகக்கலவுரு என்று அழைப்போம். அகக்கலவுரு. இப்போ கட்டமைப்பிலே அடுத்த டாட் குளியவுரு ஆனது. குளியவுரு ஆனது புறக்கலவுரு, அகக்கலவுரு என காணப்படும். குளியவுரு ஆனது புறக்கலவுரு, அகக்கலவுரு என காணப்படும். கடைசி டாட், கட்டமைப்பில் உள்ள கடைசி டாட். அமீபாவுக்கு தொடர்ச்சியான ஒரு நிரந்தரமான கட்டமைப்பு இருக்குமா? இல்ல. அடிக்கடி போலிப்பாத்திர வடிவம் மாறுவதால், உருவாக்கப்படுற போலிப்பாத திசை மாறுவதால், குளிய ஒரு நகரும் இயல்பை கொண்டிருப்பதால், அசைமேல்வை கொண்டிருப்பதால் அந்த வடிவம் மாறும். ஆவே கட்டமைப்பில் அடுத்த டாட் திட்டமான வடிவம் அற்றது. திட்டமான வடிவம் அற்றது. ஸ்ட்ரோக் மாறும் உருவம் உடையது. திட்டமான வடிவம் அற்றது. ஸ்ட்ரோக் மாறும் உருவம் உடையது. மாறும் உருவம் உடையது. இப்போ தேவையான ஒரு படத்தை கீறி வைக்கலாம். இது ஒரு அமீபா, சிறிய படமா இப்படி அமீபா இருந்தால் இது கருவை குறிக்கும். அது என்ன, இது ஒரு உணவு துணிக்கையாக இருந்தால், இது உணவு ஆக இருந்தால் அது இவ்வாறு போலிப்பாதத்தை இப்படி உருவாக்கும், நீட்சி அடை செய்யும். இப்படி இருந்த அமீபா கரு உணவு துணிக்கை இப்படி வரும். இது போலிப்பாதங்கள். தேவையான மட்டுமா போலிப்பாதங்கள். அதுக்கப்புறம் நடக்கும், அந்த அமீபா அப்படி மாறும். அப்புறம் இன்னும் கொஞ்சத்துக்கு பிறகு பார்த்தால் இப்படி உணவு இப்படி வரும். இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு பார்த்தால் தேவையான மட்டும், உங்களுக்கு தேவையான மட்டும் உணவு இப்படி வரும். இது உணவு புண் வெற்றிடம்.
உணவு பொருள் எப்படி உருவாகும்னு காட்டிக்கிறோம். ஆகவே இடப்பெயர்ச்சி அடைவதற்கு போலிப்பாதம் உதவும், அதோட உணவை பிடிப்பதற்கு போலிப்பாதம் உதவும். உணவை பிடிப்பதற்கு போலிப்பாதம் உதவும். படம் தேவை என்றால் நோட்ல குறிச்சு கொள்ளுங்க. அமீபா இன்றைய படிப்பதை இரவைக்கு கிளாஸ் முடிஞ்சது பிறகு படிச்சு கொண்டு வந்தால்தான் நாளைய படிப்பு விளங்கும், மேற்கொண்டு விளங்கும் உங்களுக்கு. ஏன்னா சரியா கிளாஸ் 10 மணிக்கு முடியும்னு நினைக்கிறேன். கிளாஸ் 10:02 விளங்கும் மேற்கொண்டு சொல்லி. நாளைக்கு படிக்காம வந்தீங்கன்னு சொன்னா நீங்க 0. இன்றைய படிச்சு கொண்டு அல்ல நாளைக்கு காலையில 9 o'clock கிளாஸுக்கு போது படிச்சு கொண்டு தான் வரணும். நோட்ஸ் அக்குவர் அணுவரை பிரிச்சு படிச்சுட்டு வரணும். ஏன்று 10:05 உங்களுக்கு விளங்கும். ரைட். அடுத்த அங்கி, 4வது அங்கி உல்வா. நான்காவது அங்கி உல்வா, விஞ்ஞான பேர். உல்வா என்பது ஒரு அல்கா. எல்லா அல்காக்களுக்கும் கலைச்சுவர் இருக்கும். இதுக்கு முதல் படித்த மூன்றும் பரமீசியம், ஈக்குல்னா அமீபா, மூன்றும் புரோட்டிஸ்டுகள். கலைச்சுவர் இருக்காது, கலைச்சுவர் இருக்காது. ஈக்குனாவிலே சருமம் இருக்கும், பரமீசியத்திலே சருமம் இருக்கும், அமீபாவுக்கு முதல் மென்சுவான் இருக்கும், சருமம் எல்லாம் இருக்காது. ரைட். அடுத்தது உல்வா. உல்வாவை பொறுத்த வரைக்கும் ஒரு அல்கா, பச்சை நிறமான அல்கா, வெறுங்கண்ணால் பார்க்கக்கூடிய அல்கா, பெரிய ஒரு அல்கா. கடல்ல வாழுகின்ற அல்கா, கடல்ல மட்டும்தான் வாழும். கடல்லே வாழுகின்ற பெரிய வெறுங்கண்ணுக்கு பார்த்தால் தெரியக்கூடிய அல்கா. ஆமா, கடலுக்குள் சுழி ஓடினான், ஆழமில்லாத கடல் பரப்பிலே கடலுக்குள் சுழி ஓடினால் விளங்கும். கடலுக்குள் இப்படி பச்சை நிறமாக தாவரத்து பெரிய வாழை இலை, தாவர இலைகள் போன்று இப்படி பச்சை நிறத்திலே இப்படி கடல் அலையோடு இப்படி அடித்து கொண்டிருக்கும். நீங்க உள்ளை கடலே குளித்தால் ஒரு சீசனுக்கு அந்த கடலுக்குள் அந்த இப்படி பச்சை நிறத்திலே இப்படி ஒட்டி கொண்டு ஆடிக்கொண்டிருக்கு. பெரிய தாவரம் போன்று, பெரிய வாழை இலை போன்று இலைகள் மிதந்து கொண்டிருக்கு. அது கீழுக்கு இருக்க கற்களே ஒட்டி கொண்டிருக்கும், கீழுக்கு இருக்க கற்களே ஒட்டி கொண்டிருக்கும். பச்சை நிறத்துல இப்படி அலையின் அந்த நீரின் அலைக்கு ஏற்ப இப்படி அசைந்து அசைந்து கொண்டிருக்கு. அதான் உல்வா. படத்தில் பாருங்க, படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 4வது படம். அவ பச்சை நிறம், அது பச்சை அல்கா. பச்சை அல்கா, பச்சை அல்காக்கு இங்கிலீஷ் சொல்லுவாங்க குளோரோபைட்கள் சொல்லுவாங்க. குளோரோபைட்ஸ், குளோரோபைட்ஸ் பச்சை அல்காக்கள். பச்சை அல்காக்கள், பச்சை நிறமான அல்கா உல்வா. குளோரோபைட்ஸுக்கு உதாரணம் உல்வா.
உள்வாமை பார்த்தால் அலே தண்டு வேர்லாம் இருக்காது, அப்படிலாம் இல்லை. உள்வா அந்த இலை போன்று தெரிவது ஒரு பேப்பர் மாதிரி பச்சை நிறமான தகடு போன்ற அமைப்பு. ஒரு தகடு போன்ற மென்மையான அல்லது மெல்லிய இப்படி பெரிய இலை போன்று தெரிகின்ற அமைப்பு. இலை போன்று இருக்காது, இதை தகடு என்று சொல்வோம். தகடு. கீழுக்கு பாறையிலே அல்லது அப்படி கடலுக்குள்ள இருக்கிற கீழ் தளத்தில் இருக்கின்ற அந்த அமைப்புகள் இப்படி ஒட்டி கொண்டிருக்கு. அதை சொல்வது பற்றுறுப்பு என்று சொல்லுவோம். பற்றுறுப்பு. பற்றி பிடிக்கிற ஒரு வேரோ அந்த வேற அமைப்பே இல்லை, பற்றுறுப்பு என்று அழைப்போம். பற்றுறுப்பு தமிழ் எப்படி பற்றுறுப்பு எழுதுவாங்க தெரியா? பற்றுறுப்பு. பற்றி பிடிக்கும் ஒரு பாகம் கீழே இருக்கின்ற ஆதாரத்திலே இப்படி ஒட்டி கொண்டிருக்கும். இது பெரிய பச்சை நிறத்துல இருக்கும். இது பல்கலத்தால் ஆக்கப்பட்ட கட்டமைப்பு, பல்கலத்தால் ஆக்கப்பட்டது. ரைட். அப்ப பல்கலாங்கி பெரிய இலை போன்று தெரியும். படத்தில் பாருங்க, படத்தை குறிச்சு கொள்ளுங்க. அந்த கலர் இல்லாத படம், பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கிற படத்துல பாருங்க, ஹால் பாஸ் போட்டிருக்கோம். ஹால் பாஸ் பற்றுறுப்பு. படம் ஒட்டணும் என்ன? படம் ஒட்டணும். பற்றுறுப்பு. மேலுக்கு இருக்கின்ற அமைப்பு இலை போன்ற தகடு. இலை போன்ற தகடு தட்டையான அமைப்பு. இலை போன்று பச்சைனத்துல இருக்கும், ஆனா இலை இல்லை. இலை என்ற நரம்பெல்லாம் இருக்கணுமே, கால் உரிதை கொண்ட நரம்பெல்லாம் அப்படி இருக்கணும். அதெல்லாம் இருக்காது, அதெல்லாம் இல்லை. அப்படி இருந்தா அது தாவரமா போயிருமே. வெறும் ஒரு இலை போன்று பச்சை நிறத்துல இருக்கின்ற ஒரு தகடு, ஒரு மெல்லிய மேற்பரப்பு பலகலத்தால் ஆக்கப்பட்டிருக்கும். இலை இல்லை. இலைன்னா உள்ள கால் உரியம் எல்லாம் இருக்கும், நரம்பெல்லாம் இருக்கும். அப்படி எதுவும் இருக்காது. ரைட். ஆவே படத்தை ஒட்டிருப்பீங்க. மூணாவது பாயிண்ட், வருங்கண்ணால் பார்க்கக்கூடிய கடல்வாளிகள். உள்ளே கடலில் குளித்தால் விளங்கும். அந்த குடாவுலே தெரியும். எல்லா சீசனுக்கும் இருக்கிறதுல ஒரு குறித்த சீசன்ல இருக்கும், நீர் கடலில் இருக்கும். ஸ்ட்ரோக். அடுத்த கோடு பெரிய கடல்வாளிகள். பெரிய கடல்வாளிகள். இரண்டாவது பாயிண்ட் போட்ட விட்டு, இரண்டாவது பாயிண்ட் படத்தை பார்த்து சொல்ல போறேன். என்ன இது? அல்கா. என்ன? பச்சை அல்கா. அல்காக்கள் யாவற்றும் கலைச்சுவர் இருக்கும். அடுத்த பாயிண்ட், கலைச்சுவர் உண்டு. கலைச்சுவர் உண்டு. அடுத்த கோடு, கலைச்சுவரின் பிரதான கூறு. யார்? அல்காக்களுடைய கலைச்சுவர் கூறு பிரதான கூறு யார்? தாவரங்கள் போன்று செல்லுலோஸ் தான். கூறு டேஷ் செல்லுலோஸ். கலைச்சுவரின் பிரதான கூறு டேஷ் செல்லுலோஸ். மூன்றாவது பாயிண்ட் உங்களுக்கு தெரியுமா? ஒரு சொல் ஓயில படிச்சிருப்பீங்க. இப்படி இலை போன்ற பெரிய அமைப்பு இருக்கும். இலை போன்ற இப்படி தட்டையாக்கப்பட்ட பெரிய அமைப்பு இருக்கும். ஆனால் அது இலை அல்ல, தாவரம் அல்ல. அப்படி தாவரம் ஒன்று தோற்றம் அளிக்கின்ற பல்கலத்தால் ஆக்கப்பட்ட பெரிய அமைப்புகளை என்னன்னு சொல்வது? தலஸ் என்று சொல்லுவோம்.
தலஸ், not plant. தலஸ் தாவரம் போன்று தோற்றம் அளிக்கும், பெரிய பரப்புகள் பல்கலத்தில் ஆக்கப்பட்டிருக்கும், ஒரு பேப்பர் மாதிரி தகடு மாதிரி தட்டையான அமைப்பா இருக்கு. அது சொல்ல தலஸ், தமிழ்ல சொல்லுவாங்க பிரிவிலி என்று சொல்லுவாங்க. பிரிவிலி சொல்லுதான் மார்க்ஸ். பிரிவிலி அமைப்புடையது அப்படியே கொடுக்கும். அடுத்த மூணாவது பாயிண்ட், இலை போன்ற தகடுகள். இலை போன்ற தகடுகள். கோமா வேர் போன்ற பற்றுறுப்புகள். உண்மையா வேர் இல்லை, வேற போல இருக்கும், அதை சொல்லுது பற்றுறுப்புனா சொல்லுவோம். வேர் போன்ற பற்றுறுப்புகள். ஹைலைட் பண்ணுங்க, தகடுகள் கோமா பற்றுறுப்புகள் ரெண்டு ஹைலைட். அங்க இலையோ வேறோ இருக்குல்ல, கவனம், திரும்ப திரும்ப சொல்றேன், இலையோ வேறோ இருக்குல்ல, வேர் போன்ற பற்றுறுப்புகள் ஆகியவையாக வியத்தமடைந்த, ஆகியவையாக வியத்தமடைந்த. பல்கலத்தால் ஆக்கப்பட்ட, பல்கலத்தால் ஆக்கப்பட்ட பிரிவிலி அமைப்புடையது. பிரிவிலி அமைப்புடையது தலஸ். ஹைலைட் பிரிவிலி, ஹைலைட் பிரிவிலி. இங்கிலீஷ் வேர்ட் தலஸ் எழுதி காட்டிக்கிறேன். இலை போன்ற தகடுகள், வேர் போன்ற பற்றுறுப்புகள் ஆகியவையாக வியத்தமடைந்த பல்கலத்தால் ஆக்கப்பட்ட பிரிவிலி அமைப்புடையது. தண்டோ இலையோ வேரோ அமைப்பு இருக்காது, எல்லாமே இந்த பிரிவிலையும் இந்த பற்றுறுப்பும் தட்டை தான், பேப்பர் மாதிரி தான் இருக்கும், பேப்பர் தடிப்பு தான். ஒரு பற்றுறுப்பு இருக்குன்னா அதுவும் பேப்பர் மாதிரி தட்டை தான், இலை போன்று இருக்கிறது தட்டை தான், பிரிவிலி அமைப்புடையது. அடுத்த பாயிண்ட், நாலாவது பாயிண்ட், பச்சை நிறமுடையது. பச்சை நிறமுடையது. ஸ்ட்ரோக் தொடர்ந்து. பச்சை ஸ்ட்ரோக் தொடர்ந்து. இது ஒரு பச்சை அல்கா. உல்வா என்பது ஒரு பச்சை அல்கா. இது ஒரு பச்சை அல்கா. அல்கா, பச்சை அல்காக்கு என்ன இங்கிலீஷ் வேர்ட்? குளோரோபைட்ஸ். குளோரோபைட்டுகள் என்று சொல்லுவாங்க, தமிழ் எழுதுவாங்க குளோரோபைட்டுகள் எழுதுவார், தமிழ் எழுத தெரியணும். குளோரோபைட் அங்கி, பச்சை அல்காவுக்குரிய அங்கி. இந்த சொல்லு தெரியணும், தமிழ் எழுத தெரியணும், குளோரோபைட் எழுத தெரியணும். அப்படி எழுதுவார் குளோரோபைட்ஸ், குளோரோபைட்டுகள். இப்படி எழுதுவாங்க. இனி ஐந்தாவது அங்கி ஜலிடியம். ஐந்தாவது அங்கி ஜலிடியம். போதுமா? போதுமா? படத்தை பாருங்க. ஜலிடியம் ரியல் கலரும் இருக்கு, என்ன ரியல் கலர்ல காட்டிருக்கிறான். இந்த ஜெலிடியம் படத்தை ஒட்டோண்டீங்க, அதுக்கப்புறம் குறிக்கணும், படத்தை ஒட்டுங்க. நாளை படிப்போம் என்ன? சரி, டயர்டா இருப்பீங்க. அப்போ ஜெலிடியம், சாகசம், டயட்டம்ஸ் படிக்கணும். இன்றைக்கு படித்ததை நாளை படிச்சு கொண்டு வந்தா தான் இதோட ஒப்பிட்டு படிக்கலாம். அது பிறகு கொஞ்சம் கேள்வி வரும், கேள்விக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய இருக்கும். ரைட்.
தொடருமே நாளைக்கு. குட் பை, குட் நைட்.